ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 10ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வெயிட் பண்ணலாம், ஆனா இந்த உலகம் எனக்காக வெயிட் பண்ணாது. பாய்ஸனா இருக்கட்டும், பிளட் செக்டர், சோலார் மாதிரியான ஈவில் பவர்ஸா இருக்கட்டும், எதுவுமே எனக்காக வெயிட் பண்ண போறது இல்ல. நான் மட்டும் இப்ப பேட்டிலேருந்து பின் வாங்கிட்டேன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம அவனுங்களுக்கு அடிமை மாதிரி தான் இருக்கணும். நம்ம பவர்ஸ் அவனுக்கு நிரூபிச்சு காட்டினாதான் அவனுங்க நமக்கு அடங்கி போவானுங்க. அதான் நான் அவனை சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல, எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஜியோ ஜூனர் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கிளான் மெம்பர்ஷிப் கூட்டம் நடக்குது. நம்ம ஹான் தைரியத்துக்கு உதாரணமான நம்ம தலைவர் பாய்ஸனை சேலஞ்ச் பண்ணிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ முட்டாள்தனமா சேலஞ்ச் பண்ணதா சொன்ன, அதை விட்றா, ஜியோயான் பாய்ச்சனை சேலஞ்ச் பண்ணிருக்காருப்பா, இதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க, எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றவங்க கையை தூக்குங்க அப்படின்னு அவர் சொல்ல, எந்த ரியாக்ஷனுமே இல்ல. நம்ம ஹீரோயின் மட்டும் கையை தூக்குறாங்க. சரி, இப்ப சண்டை போட வேணாம்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அங்கிருந்த மொத்த கிளான் மெம்பர்ஸுமே தூக்கிடுறாங்க. நம்ம ஜியோயான் அப்படியே நம்ம ஹானை பார்த்து, ஒருவேளை நான் இப்பயும் சண்டை போடணும்னு சொன்னா ஒன்னு செய்யலாம், லீடர் இல்லாம போயிடுவானோங்கிறது தானே உங்க பயம், நம்ம லீடரை மாத்திடலாம். ஹான் தான் நம்ம கிளானோட புது லீடர், என்னை விட எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, நம்ம கிளானை சரியா வழி நடத்துவாரு. என்ன ஏண்டதுல கோத்து விடுற, நம்ம ஹோட்டை நான் ஒத்துக்க மாட்டேன், எங்களுக்கு லீடரா இருக்கிற தகுதி உன் ஒருத்தன் கிட்ட மட்டும்தான் இருக்கு, நான் சண்டை போடுறதான் என் முடிவை நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்களா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, கிளான் மீட்டிங் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் இப்ப தனியா நின்று அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க வராரு. இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ஜியோ ஜூனர், எனக்கு தெரியும் என் கவலைலாம் நீ ஜெயிப்பியா தோப்பியாங்கிறத பத்தி இல்ல, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத பத்தி தான். நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன், நீ சேஃபா வருவன் மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன நீ நான் சாக போற மாதிரி பேசிட்டு இருக்க, இது வேற ஒரு மேட்ச் மட்டும்தான், அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க கண்ணை தொடச்சு விடுறாரு. நேரா ஃபென்ட் ஒரு மெடிடேஷன் ரூமுக்கு போய் பர்னர் ஆன் பண்ணிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட அவர் வாங்கிட்டு வந்த அந்த விங்ஸை காட்ட, இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது ஃபயர் பேர்டோட விங்ஸ், ஆனா இது ரொம்ப டேமேஜ் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி உன்னால பறக்க தான் முடியாது. அவரு சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே சோகமாக, ஆனா இது போன்ல ஒன்னும் ஹீட் இருக்கு, இது ஒன்னும் உயிரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இதை நான் உடம்புல விதைச்சிடுறான், இது உனக்கு கொடுமையான வலியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உன் எனர்ஜி எல்லாம் உறிஞ்சி அப்படியே வளர ஆரம்பிச்சு ஒரு நாள் உனக்கான விங்ஸா மாறிடும், அப்புறம் நீ பறக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ உன்னை அதை பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பிளான் பண்றதுனா சாதாரண விஷயம் இல்ல, நீ மொதல் கோல்டு ஃபிளேம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு, இது பவிலியனோட ஃபிளேம் சீக்ரெட் டெக்னிக், இதை யூஸ் பண்றது மூலமா உன்னால நிறைய பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே உன் உடம்புல இருக்கிற ஒரு நரம்புலையும் ஒரு ரத்தத்திலையும் ஒரு சதையிலையும் நீ வலிய உணருவ. என்ன ஸ்டாப் பண்ணிடலாமா? அந்த வார்த்தைக்கே இங்க இடம் இல்ல, எனக்கு ஃபிளேம் சீக்ரெட் சொல்லிதாங்க மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சரி, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, எனக்காவது ஒரு நாள் நான் இந்த ரிங்கை விட்டு வெளியே போனா அதை நிறைவேற்றி வைப்பல. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ஒரே ஒரு விஷயம் தான், நான் கோல்டு ஃபயர் அப்சர்வ் பண்ணனா ஹென்ஃபங் உங்களை கண்டுபிடிச்சிருவானா, அவனை பத்திலாம் கவலைப்படாத, உனக்குள்ள கோல்டு ஃபயர் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவனோட பயம் இன்னமும் அதிகமாயிடும். வெளியே இருக்கிற நம்ம ஹீரோவோட உடம்பு ஏற்கனவே சூட்ல வந்துட்டு இருக்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர் வேற அவர் வச்சிருந்த ஒரு சீக்ரெட் ஃபிளேம்குள்ள அவர் அப்படியே இறக்கி விட்டுறாரு. உள்ளேயும் சரி வெளியே சரி அதோட வலி ரொம்பவே கொடுமையா இருக்கு, அதை தாங்கிக்க முடியாம நம்ம ஜியோயான் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்க, அவரு கண் முழிச்சு பார்க்கும் போது நம்ம மீ டென்ஷனோட இடத்துல இருக்காரு. அவரை சுத்தி ஒரே ஃபிளவர்ஸா இருக்கு, அசையாத, இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் உன்னை ஹீல் பண்ணிட்டு இருக்கு, நீ ஃபென் டவர்ல மயக்கமாயிருந்த, ஜியோ ஜூனர் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தா, நீ என்ன மத்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன் உடம்புல 10ல 8 நரம்பு டேமேஜ் ஆயிடுச்சு, நீ செத்துருவன் தான் நினைச்சேன், ஆனா அதிர்ஷ்டவசமா நீ பொழைச்சிட்ட அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஒரு ஃபிளவரை உடைச்சு அவரு கையில கொடுத்துட்டு, இதெல்லாம் உன் ஹார்ட்டை ஃபீல் பண்ண முடியும், உன் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது ப்ளூம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் திரும்பவும் நேரா ஃபென் டவருக்கு வந்து அந்த பூவை எடுத்துட்டு போய் நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட காட்டுறாரு. நான் என்ன சொல்ல வரேங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. நெருப்புக்கு எல்லையே கிடையாது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும், அது ஆக்கத்துக்கான ஒரு சக்தி, அழிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ அந்த ஃபிளவரை வச்சுக்கிட்டு டெய்லி ஃபென் டவருக்கு வந்து அவரோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதே மாதிரி அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க அவரோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. ஆனா அந்த ஃபிளவர் இப்போ வரைக்கும் பூக்கவே இல்ல. கிராண்ட் மாஸ்டர் ஃபென்ஜு டெக்னிக் அவருக்கு கற்றுக் கொடுத்து ஃபிளேம் சீக்ரெட்டோட எசன்ஸ் அப்படியே அவருக்குள்ள அனுப்ப, நம்ம ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல, இதான் உனக்கு அளவு கடந்த வலியை தரப்போகுது அப்படின்னு அவர் சொல்ல, வலி தாங்க முடியாம அவரு கத்துனதோட இப்போ ஒரு பனி பிரதேசத்துல அவரு மாட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்க இருக்காரு. நீ எப்ப இந்த இடத்துக்கு வந்தியோ அப்பவே நீ கோல்டு ஃபயரையும் அப்சர்வ் பண்ண ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து மண்டியிடு, நான் உனக்கு கோல்டு ஃபயரை டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு முன்னாடி போய் நிக்கிறாரு. கிராண்ட் மாஸ்டர் அவரோட பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்பதான் அவர் முகத்தையே பார்க்கிறாரு. அவருக்கு இப்ப ரொம்பவே வயசாயிருக்கு. கிராண்ட் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? இதான் உண்மையான நான் 100 வருஷம் வாழ்ந்து வாழ்க்கையை வெறுத்து போன ஒருத்தன். ஒரே மெமரிஸோட 100 வருஷம் வாழ்றது எவ்வளவு கொடுமைன்னு உனக்கு புரியாது ஜியோயான் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோவும் அவர் நிலைமையை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றாரு. ஃபயர் பேர்ட் விங்ஸை எப்படி உனக்குள்ள செலுத்துறதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதோட இறகெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு ஃபைட் கார்ட் ஃபிளேம் சீக்ரெட்டை உருவாக்கும் போதுதான் லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸையும் உருவாக்குனாரு. இந்த இடத்த விட்டு நீயா தான் வெளியே வரணும், என்னால கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் டக்குன்னு அந்த எலும்பு அப்படியே ஒரு உடம்புக்குள்ள அனுப்பிட்டு நான் அடுத்த 2 நாள் மெடிடேட் பண்ண போறேன், நான் கண்ணை திறக்கும் போது நீங்க இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன், இருந்தினா நீயும் வாழ்க்கை ஃபுல்லா இங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து காணாம போக நம்ம ஜியோயான் எப்படி வெளியே போறது என்ன எதுன்னு தெரியாம அப்படியே அவரை கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவரு கண் முழிக்கும் போது நம்ம ஹீரோயின் அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவரு ரொம்பவே கோல்டா இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், ஃபென் டவர்ல நீ திரும்பவும் மயக்கமாயிட்ட, உன் உடம்புல எந்த அசையுமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல மீட்டன்சன் அவருக்கு கொடுத்த அந்த ஃப்ளவர்ஸ் இப்ப பூத்து இருக்கிறத அவர் அப்படியே பார்க்கிறாரு. எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அப்படியே தூக்கத்துக்கு போக அந்த பனி பிரதேசத்துல அவர் அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்க கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு அவரு திரும்பவும் அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரை பார்க்க வராங்க. இவன் ஒன்னும் எந்திரிக்கலையா, மணி ஆயிட்டே போதே அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஜியோ ஜூனர் நான் முடிஞ்ச அளவுக்கு இவனை வாமா வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இவன் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அவரு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து வெளியே போக நம்ம ஹீரோ இப்போ திரும்பவும் கண் முழிக்கிறாரு. டயம் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தடுமாறி அங்கிருந்து கிளம்ப நம்ம ஜியோ ஜூனர் ஒயிட் ஃபிளேம் கேங்க பார்க்க போறாங்க. இப்ப பேட்டில கேன்சல் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன் அவன் பயந்துட்டானா? இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப அவன் கூட சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சாலும் அது நியாயமான வெற்றியா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்ல கேன்சல் பண்றேங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல, அவனை பேட்டில வச்சு நான் முடிச்சு கட்டுறதா சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சரி ஃபைட் வச்சுப்போம், ஆனா அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல அவனுங்க எல்லாரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. பாய்சன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அதான் உன் இஷ்டனா, நான் உன் சேலஞ்சை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப பேட்டிலுக்கான டைம் வந்துருது. பசங்க எல்லாரும் அரீனாவை சுத்தி நின்னுறானுங்க. பாய்சன் அப்படியே பாஞ்சி ஸ்டேஜுக்கு வர நம்ம ஹீரோயின் கைத்தாங்களா நம்ம ஹீரோவை அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. கடைசியா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தடவை அவரை தடுக்க ட்ரை பண்ண கையை உருவிட்டு அவரு மோதிரத்தை அவங்க கிட்ட காமிச்சு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ரூலின் கூட அவர் நிலைமையை பார்த்து உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, நம்ம ஆனா பேட்டில ரீஷெடியூல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் சண்டை போடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர் அவங்க 2 பேரையும் நேருக்கு நேரா நிக்க வச்சு ரூல்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும், பேட்டில ஆப்போனன்ட் அடிபட்டு கீழே விழுந்துட்டா அவனை அட்டாக் பண்ண கூடாது. பாய்சன் முக்கியமா இந்த ரூலை நான் உனக்காக தான் சொல்றேன், வெஞ்சன்ஸை மனசுல வச்சுட்டு ரூல்ஸை மீறி நீ அவனை ஏதாவது பண்ணினா அப்புறம் நான் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அவனை வார்ன் பண்ண அவனும் சரி பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறான். பேட்டில் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை வச்சு அவனோட அட்டாக்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு பயங்கரமா அடி உழுவுது. அவர் ஸ்டேஜ் விட்டு கீழே உழுவுற மாதிரி போயிடுறாரு. ஆனா பாய்சன் அவரை தடுத்து திரும்பவும் உள்ள கொண்டு வந்து அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவரு தரையில உழுவ போனாலும் அவரை தூக்கி விட்டு அவன் திரும்பவும் அவரை அட்டாக் பண்றான். நம்ம ஜியோயானால எதுவுமே பண்ண முடியல. அவர் அப்படியே சமயம் அடி வாங்கிட்டு இருக்க கீழே இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவரை சரண்டர் கொடுக்க சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவரு கேட்கிற மாதிரி தெரியல. இப்ப அவரே அவன் என்ன அடிச்சாலும் கீழே உழுவ மாட்டாரு. ஸ்டேஜ் விட்டு கீழே உழுவ போனாலும் திரும்பவும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே உள்ளே வந்துடுறாரு. வெறி தீர்ற வரைக்கும் அவரை போட்டு அடின்னு அடிச்சுட்டு பாய்சனே மரியாதையா சரண்டர் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஜியோயான் கேட்கிற மாதிரியே தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கீழே இருந்து அப்படியே கத்திட்டு இருக்காங்க. அவரு கிவ் அப் பண்ணாம அவரால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்க திடீர்னு அவருக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான வலி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அதை தாங்கிக்க முடியாம அப்படியே கத்த ஆரம்பிக்க அவரு திரும்பவும் இப்ப ரிங்குள்ள போயிடுறாரு. அங்க ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க தெரியுதே, நீ தான் நான் தான் நீ அப்படின்னு அவன் சொல்றான். நான் என் அம்மா கூட மீன் பிடிக்க வந்திருக்கேன், நாளைக்கு அவங்க எனக்கு பாட்டு பாடலாம் கத்து தரேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஜியோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அம்மா சொல்றதை கேட்டு நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல ஏன் வளர்ந்துட்டா எல்லாருமே இதே சொல்றீங்க, நீ ரொம்ப மோசம் அப்படின்னு அவன் சொல்றான்.
அவர் லைட்டா சிரிச்சுட்டு, உன் அம்மா உன்னை விட்டு போகாத மாதிரி நீ பாத்துக்கணும், அவங்க எவ்வளவு சொன்னாலும் நீ அவங்கள போவே விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, கேட்க முடியாது போ, அம்மா இப்ப வீட்டுல இல்லைன்னா தான் ரொம்ப ஜாலியா இருக்கும், என்னால நான் நினைச்ச எல்லாத்தையுமே பண்ண முடியுமே அப்படின்னு அவன் சொல்றான். சரி சொல்லு, வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, நான் நான் கல்யாணம் பண்ணிட்டேனா, நான் எப்ப அகாடமியில ஜாயின் பண்ணேன், இப்ப எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு லேட்டா தான் புரிஞ்சிச்சு, வளர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ போய் நீ எதையுமே நான் கேட்க மாட்டேன், நான் திரும்ப அம்மா கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நீ எப்படி இங்க இருந்து வெளியே போவ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. தூக்கத்துல இருந்து முழிச்சா போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம மீட்டன்சன் சொன்ன விஷயம் அவருக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு கண் முழிச்ச உடனே நம்ம ஹீரோ மீட்டன்சன் கிட்ட எனக்கு நான் தோத்துறோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஏன் அந்த மாதிரி உன்னால முடியாதா, இல்ல நான் தோக்கவே கூடாது, அதான் எனக்கு அந்த பயம் அப்படின்னு அவர் சொல்ல, இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, கண்டிப்பா உன்னை விட பவர்ஃபுல்லான ஒருத்தன் இருப்பான். நம்மளாம் ஹியூமன்ஸ் ஜியோயான், நம்ம வாழ்க்கையே கொஞ்ச காலம் தான், ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கிற எதையுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, அப்புறம் எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நம்ம வழியை தாண்டி வரதுக்காக, நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக. லைஃப்ங்கிறது நம்ம வெயின்ஸ்குள்ள நடக்கிற ஒரு கேம் மட்டும்தான், அதை நீ ஃபீல் பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு இப்பதான் விஷயமே புரியுது, இது ஒரு கேம், எனக்குள்ளதான் நான் மாட்டிட்டு இருக்கேன், நானுக்கு போட்டிருக்கிற டோரை ஓபன் பண்ணா என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணை மூட, வெளியே இருந்த நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை திறக்கிறாரு. அந்த ஃபயர் பேர்டோட விங்ஸ் அப்படியே வெளியே வர ட்ரை பண்ண அவரோட வலி இப்ப இன்னமும் அதிகமாயிடுது. அவரோட சட்டெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்க, அவரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு புரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. பாய்சன் அவர் அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்றான், பார்த்தா அவரோட ஃபயர் விங்ஸ் அப்படியே வெளியே வந்து அவனை அப்படியே பின்னாடி தள்ளிடுது. நம்ம ஹீரோக்கு ரெக்க முழிச்சத அங்கிருந்து யாராலையுமே நம்ப முடியல. அவங்க எல்லாரும் அப்படியே அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, நம்ம ஜியோயான் அந்த விங்ஸை யூஸ் பண்ணி அப்படியே மேல பறந்துடுறாரு. நம்ம ஹோட்டைன் சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே அவரை பார்த்து ஆனந்த கண்ணீரே விட ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்சனுக்கு என்ன ரியாக்ஷன் தரதுன்னு தெரியல. அவர் அப்படியே ஃபிளையிங்ல இருந்து அவர் ஸ்வாட் எடுத்து அவனை அட்டாக் பண்ண, அவனோட வெப்பன் அப்படியே 2 துண்டாயிடுது. நம்ம ஜியோயான் கீழே இறங்கி திரும்ப நார்மல் ஆயிட்டு நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்ல, இது நியாயமான சண்டே இல்ல, நீ ஒரு ரெக்கையும் உன் ஸ்வாடையும் யூஸ் பண்ற, நம்ம கையால சண்டை போடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அவனோட மூமெண்ட்டை யூஸ் பண்றதுக்குள்ளேயே 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை போட்டு பாய்சனை அவர் அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுறாரு. நம்ம ரூலின் நம்ம ஹீரோவோட கிளானை வின்னரா அனௌன்ஸ் பண்ண, அவங்க எல்லாரும் அப்படியே ஃப்ளேம் கிளான் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹோட்டைன் நம்ம ஹீரோயின்லாம் ஃப்ளேம் கிளான் என்னைக்குமே தோக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே கத்திட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஸ்டேஜில் நின்று அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட் 10 முடியுது. நம்ம ஹீரோவோட பவர்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கு ரெக்கலாம் கூட முளைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவர் எப்ப அவரோட உண்மையான எதிரிகளை சந்திக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.